வணக்கம் ராஜபுஷ்பா கிச்சன். ஒரு கப்பு கேழ்வரகு மாவு, ஒரு கப்பு உருண்டை வெல்லம், இது ரெண்டையும் எடுத்து தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு கப்பு கேழ்வரகு மாவு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நெய்யில். அதே மாதிரி ஒரு கப்பு உருண்டை வெல்லம். இப்போது கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுங்க நெய்யில். உருண்டை வெல்லம் ஒரு கப்பு, அதே அளவு. மாவு எதில் எடுக்கிறீங்களோ அதே அளவு எடுத்து, இதில் கொஞ்சம் தண்ணி அளவுலாம் இல்லை, நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஏலக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லம் கரைஞ்சோன்னா இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். மாவை ஏற்கனவே நான் வறுத்து வச்சுருக்கேன் நெய்யில் நல்லா. ஆனாலும் இப்போ ஒரு ஸ்பூன் போட்டு அந்த மாவை அதில் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துங்க. கிளறி விட்டோன்னா இப்போ கொதிக்க வச்சுருக்கோம் பாருங்கள் வெல்லம் தண்ணி, அதை நம்ம ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் வடிகட்டி அதில் ஊற்றுங்க. இது அளவுலாம் தேவையில்லை. வெல்லம் மூழ்கிற அளவு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினேன்னா. இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை கீழே இறக்கி வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கிளறிடுங்க. அடுப்புலேயே வச்சு கிளறினோம்னா கொஞ்சம் கட்டி விடுவோம் நமக்கு. கட்டி இல்லாமல் கிளறினோன்னா நான் என்ன பண்ணுவேன், கீழே எடுத்து வச்சு நல்லா அழகாக கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் தூக்கி வச்சுருங்க. பாருங்க நல்லா அழகாக வந்துருச்சு, ஒரு கட்டி கூட இல்லை. அந்த வெல்லமும் மாவும் நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பில் வச்சு கிண்ட வேண்டியது தான். அடி பிடிக்காமல் கிண்டணும். நான்ஸ்டிக்காக இருந்தால் ரொம்ப ஈஸியாக ஒட்டாமல் அழகாக வந்துடும். ஃபஸ்ட்டு அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுங்க. கொஞ்சம் இதேமாரி மாவு கொஞ்சம் நல்லா திக்கானோன்னே அடுப்பை குறைச்சி வச்சுங்க. அழகாக கிண்டிக்கிட்டே வாங்க. மாவு நல்லா வெந்து வரட்டும். வாசனையும் ரொம்ப சூப்பராக வரும், நம்ம இந்த ஏலக்காய் போட்டிருக்கிறதுனால. நல்லா கெட்டியானோன்னே கொஞ்சமாக நெய் சேர்த்து வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்து இறக்க வேண்டியதான். சுவை அப்படியே வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சி போகிற அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, எல்லாருமே சாப்பிட்லாம். ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ மாவு நல்லா கெட்டியாக ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா இதுமாரி கிளறி குறைஞ்சி தீயில் வச்சு நம்ம அழகாக கிளறி இதை இறக்க வேண்டியது. நல்லா ஒட்டாமல் அழகாக வருது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். கேழ்வரகு தோசையோடு இதேமாரி செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. பாருங்கள் அல்வா பதத்தில் ரொம்ப அழகாக வந்துடுச்சு. வெறும் கேழ்வரகு மாவு தான். இதை தோசையாக அடையாக செஞ்சு சாப்பிட்றதோட இதேமாரி ஸ்வீட்டாக நல்ல சூப்பராக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், சாப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசமான சுவையில் சூப்பராக இருக்கும். நீங்கள் பாதாம் பிஸ்தா எந்த பருப்பு வேணாலும் வறுத்து மேலே போட்டு கொடுங்க. இது இன்றைக்கி சாப்பிட்றதோட அடுத்த நாள் சாப்பிட்டப்போ இன்னும் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கொஞ்சம் பண்ணிவிடுங்க. நன்றி, மகிழ்ச்சி. வேறொரு சமையலில் சந்திப்போம்.